வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியான தகவல், மேட்டூர் அணை நிரம்பியது. 2 வாரத்திற்கு முன்பு இருந்த நிலைமை சோகமாக இருந்து இப்பவே வச்சிருக்கலாமே. கர்நாடகாவுடைய அணைகள் காவிரி தாய் தமிழகத்தை நோக்கி பாய்ந்து கொண்டு இன்னமும் வந்து கொண்டிருக்கிறார். இதை பற்றியும் பல்வேறு விதமான வானிலை குறிப்புகள், தமிழகத்தில் மீண்டும் வெப்பசலன மழை ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு டேட் 13 இன்னைக்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ரெயின்ஃபால் சில மாவட்டங்களுக்கு, அதாவது குறிப்பாக இந்த வெப்பசலன மழை அப்படின்றது பல மாவட்டங்களில் நீட்சி அடைய போகுது. பரவலாக போகிறது. வடகோடி மாவட்டங்கள் அதிக பெனிஃபிட்டையும் இல்லாமல் இருக்கக்கூடிய மழை பொழிவு டெல்டாவுக்கு டபுள் டமாக்கா. டெல்டாவுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டூர்லேருந்து கர்நாடகாவில் பெய்கிற மழை நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் திறந்து விட போகிறாங்க பாசனத்திற்கு. திறந்து விட்டாச்சு, ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கு. கடைமடை வரைக்கும் போகும். மேலேருந்து பெய்கிற ரெயின்ஃபால் வேறு ஒரு பக்கம் நமக்கு இருக்கிறதுனால தமிழகத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வெப்பசலன மழையின் காரணமாக பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. நார்த் தமிழ்நாடு நல்ல பெனிஃபிட் அடைய போகுது. ரீசன்ட் டைமில் 98 ஃபாரன்ஹீட் வரைக்கும் கூட வெப்பம் அடிச்சிச்சு கடந்த வாரங்களில். ஸோ அதனால் மக்கள் கொஞ்சம் மறுபடியும் ஒரு ஷார்ட் டைம் சம்மருக்கு பார்த்திங்கன்னா போயிட்டு தான் வெளியே வந்திருக்கிறோம். ஸோ வட மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல மழை பொழியுங்க. ஓகேங்களா. நீலகிரி மோஸ்ட் ஃபால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்துருச்சு. தென்காசி, குற்றாலத்தில் இப்போ ஒரு சீரான வெள்ளப்பெருக்கு. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இல்லை. தெற்கு கேரளாவில் பெருசாக ரெயின்ஃபால் இல்லை. வடக்கு கேரளா, கர்நாடகாவில் பெய்கிற மழை தானே இப்போ நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அசன், அப்புறமா பார்த்திங்கன்னா கண்ணூர்ன்றது கேரளா, மங்களூர், இங்கெல்லாம் இப்போ வரைக்குமே கூட நல்ல மோஸ்ட் ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. மிக கனமழை பொழிந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் மேட்டூர் நிரம்பிடும் இன்னைக்கு. இதுக்கு வரப்போகிற எல்லா விதமான எக்ஸெக்ஸ் வாட்டர், உபரி நீர் எல்லாமே ஓப்பன். 1 லட்சம் வருதா, அப்படியே 1 லட்சம் ஓப்பன். ஏன்னா சேர்த்து வைக்க முடியாது. 120 அடியை எட்டிருச்சு. பரவாயில்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே சீக்கிரமாகவே ஆகஸ்ட் 15 ஆகலாம்னு நினச்சோம். பட் 2-3 நாட்கள் சம்பவத்தை செதுக்கியதன் விளைவு வெறும் 2 நாளில் நமக்கு 25 அடி உயர்ந்திருக்கு மேட்டூர். ரொம்ப ரொம்ப பெரிய அளவு வித்தியாசம் இது. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வானிலைக்குள்ளே போல நம்ம அணை பற்றியே பேசிட்டோம். அடுத்த 3 நாட்களில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவு தொடங்கிவிடும். மிக தீவிர மழை பொழிவுகள் இருக்கும். வலுவான இடிமழையாக மதுரை, புதுக்கோட்டை, விருதுநகர், சிவகங்கை பகுதிகள், திண்டுக்கல் பகுதிகள், டெல்டா மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவிற்கும் அவ்வப்போது வலுவான மழை பொழிவும். நம்முடைய திருச்சிக்கு வடக்கே மிக தரமான மழை பொழிவு, மிக கனமழை. 15 சென்டிமீட்டர் மழை கூட ஒரு சில நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். 15 சென்டிமீட்டர்னா எப்படி இருக்குன்னா, ஒரே மணி நேரத்தில் ரெயின்ஃபால் பெஞ்சிட்டு அப்படியே போயிடும். ஆனால் அந்த 1 மணி நேரம் காற்று, இடி, மின்னல் எல்லாமே சேர்ந்த ஒரு மழை பொழிவாக இருக்கும். வட மாவட்டங்கள் திரும்ப நல்ல மழை பொழிவு கிடைக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தெற்கு ஆந்திராவின் சித்தூர், திருப்பதி, எல்லா பகுதிகளிலுமே சூலூர்பேட்டை, திருத்தணி எல்லாமே ரெயின்ஃபால் பொழிய போகுது. தென் மாவட்டங்களுக்கும் தென் கடலோரத்திற்கும் மழை இருக்கிறது. ஓகே, கொட்டி தீர்க்கும் மழை. அது அன்னைக்கான வானிலை. இது ஒரு பிரீஃப் வானிலை அறிக்கை. நான் அப்பப்போ ஷார்ட்டான வானிலை அறிக்கையை நான் உங்களுக்கு அப்பப்போ பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி.